குட்டி குட்டி பிரச்சனையாக தான் வந்து ஆஹா கல்யாணம் சீரியலில் விஷயங்கள்லாம் முன்னாடி நடக்கும். அதாவது எப்போ பார்த்தாலும் வந்து இப்போ எப்படி சிறகடிக்க ஆசையில் மீனாவை போட்டு கார்னர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து அங்கே மகாவை கார்னர் பண்ணி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி திட்டி வம்பிழுத்துன்னு எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ மகாவுக்கு திருப்பி கொடுக்குற டைம் அப்படிங்கிற மாதிரி வந்து கதையை இப்போ சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அதில் வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் லைட்டாக போர் அடித்தாலும் கூட சில விஷயங்கள் ரசிக்கிறபடியும் இருக்குது. ஒரு மாதிரி ஜாலியாகவும் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வாரம்லாம் முழுக்க முழுக்க எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாமல் ஃபுல்லாகவே ஜாலியாக போன மாதிரி ஒரு எபிசோட் தான். ஸோ அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல இப்போ வண்டியில் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. வண்டியில் காரில் போயிட்டுருக்கும் பொழுதே வந்து இப்போ கோடீஸ்வரி அத்தை பாரு, அங்கே போய் இறங்கி எனக்கு அவங்க கொடுக்குற மரியாதையிலேயே கம்ப்ளீட்டாக வந்து என்னுடைய லெவல் என்னங்கிறது உனக்கு புரியுண்டா அப்படின்னு சூர்யா வந்து நேற்று வந்து கிறிஷ் கூட போட்டி போட்டுட்ருக்காரு. இப்போ காரை விட்டு இறங்கின உடனே குடுன்னு கோடீஸ்வரி ஓடி வராங்க. ஒரு படத்தில் வந்து நிலா குடுன்னு ஓடி வந்து வடிவேல் இப்படி கை நீட்டிகிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட வந்து குனிஞ்சு இந்த பக்கம் பின்னாடி போய் அர்ஜுனை கட்டி பிடிச்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஓடி வந்து டக்குன்னு அப்படி ஒரு ரைட்டு வாங்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இவர்கிட்ட கிறிஷ்கிட்ட போயிடுறாங்க. மாப்பிள்ளை எப்போ வந்தீங்க சே என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அடப்பாதீங்களா நமக்கு என்னடா மரியாதையே இல்லை அப்படின்னு இவர் இந்த பக்கம் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காரு மனசுக்குள்ளார. உடனே வந்து பார்த்தீங்களா நேற்று வந்து இவனுக்கு எவ்வளோ மரியாதை அப்படின்னு இவங்க இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கும் போதே, மாப்பிள்ளை நீங்கள் எப்போ வந்தீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கல்ல அப்படின்னு கௌதமை பார்த்து வேற பேசுகிறாங்க. சே நம்ம அடிக்கடி வந்ததுனால நம்மளை மதிக்க மாட்டுறாங்க. அந்த பக்கம் கௌதம்கிட்ட பேசுகிறாங்க, இந்த பக்கம் எல்லாத்தையும் பேசுகிறாங்க, நம்ம தான் லூஸ் ஆகிட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நேராக உள்ளே வாங்கன்னு காரை ஓரமாக நிப்பாரிட்டு வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு வேற சொல்லிட்டு போனதுக்கப்புறமா அப்படியே கடுப்போட இவங்க கிளம்பி வர, சூர்யா கிளம்பி வர, ஓவர் ஆக்ஷன் பண்ணி காரை இதை எடுத்து விட்றாதங்கிறாங்க ஐஸ்வர்யா. இதை தான் நம்மளும் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், கோடீஸ்வரி ஓவர் ஆக்ஷன் பண்ணாதீங்கன்னு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நடிக்கிறத பற்றி எனக்கு சொல்லி தரீங்களாங்கிறாங்க. நீ பெரிய ஆள் தாமா வாமா அப்படின்னு உள்ளார கூட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ கிறிஷ் எல்லாத்துக்கும் மாற்றி கிஃப்ட் கொடுக்குறாரு. அப்படியே பிரபாவுக்கு கிஃப்ட்டு, அப்புறம் அவங்க அத்தை மாமா கிஃப்ட்டு, மாமா இங்கே வெளில போயிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இன்னொரு பெர்ஃப்யூம் வேறு எக்ஸ்ட்ராவாக இருக்குன்ட்டு அந்த பெர்ஃப்யூமை வந்து இவருக்கு கௌதமுக்கு வேறு கொடுக்குறாரு. உங்களுக்கு வாங்கிட்டு வந்தது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு, யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கால நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து சூர்யாவுக்கு ஒரு பக்கம் கடுப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவர் யோசிக்கிறார். இப்போ கிறிஷ் சொல்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத பார்த்து கொண்டு போய் கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்துறது தான் என்னோட ஸ்டைலேன்னு அவர் சொல்லும் பொழுது, ஆமாம் நம்ம இத்தனை தடவை இங்கே வந்திருக்கோம், யாருக்கும் எதையும் வாங்கி கொடுத்தது இல்லை. ஆனால் நம்ம வந்து இவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் இல்லை, இவன் பண்ணுறது கடுப்பாக இருந்தாலும் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் இப்போ என்ன ஆகுதுன்னா, இதான் வெல்கம் லெட்டர், யூஎஸ் போகிறேன் நான் வந்து இப்போ மகா சொல்ல உடனே வந்து எல்லாத்துக்கும் தெரியுது யூஎஸ் போகிறதுச்சா, எல்லாரும் யூஎஸ் போகணும்னு இவ்வளோ அடுப்பேற்றிட்டே இருக்காங்க. இந்த லெட்டர் இருந்தால் யூஎஸ் போவா, யூஎஸ்ஏ போவேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சிருந்தா அந்த லெட்டரில் பூஜை ரூமில் வச்சுட்டு இப்போ சமைக்கிறதுக்கான ஹெல்ப்பெல்லாம் வந்து இவரே பண்ணுறாரு, ஃபுல்லாகவே கிறிஷே பண்ணுறாரு, நான் தான் அங்கே சமைப்பேங்கிறாரு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இப்போ ஐஸ்வர்யாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கௌதம் காஃபி கேட்டோன்னே நான் போட்டு வரேன் அப்படின்னு ஐஸ்வர்யாவை காஃபி போட்டுறாங்க. பரவாயில்லையே ரொம்ப பவ்யமாக ரொம்ப தன்மையாக நடந்துக்கிறாள்ன்ட்டு, சக்கரை இல்லவே இல்லை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாரு கௌதம். உடனே திருப்பி அந்த சர்க்கரையை வந்து இவங்க போட்டு வந்து கொடுக்காச்சா, இந்த மாதிரி அடிக்கடி நிறைய வேலை வாங்கலாம் போலையேன்னு நினச்சிக்கிட்டே இவர் வந்து ரூமுக்குள்ள வந்து ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஐஸ்வர்யா வந்துட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும் நல்லா நடந்துக்கலான்னு பார்த்தா வேணுன்னேன்ட்டு மாற்றி ஏதாச்சும் வேலை சொல்லிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தா அவ்வளோதான், பக்கத்தில் இருக்கிற கத்தி எடுத்து அப்படி டக்குன்னு சொருகிடுவேன் அப்படின்னு நீட்டுறாங்க, புரியுதா அப்படின்னு வந்து மிரட்ட. ஐயோன்னு இவர் ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூஜை ரூமில் இருக்க லெட்டரை கொடுன்னு தூக்கிட்டு சூர்யா வெளில போகிறத மகா பார்த்து எல்லாரும் வெளில வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அந்த லெட்டரை கிழிச்சு போடுறாரு. ஓ இவ்வளோ பாசத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா நீங்கள் அப்படின்னா, ஒன்று சங்கடப்பட போகிற மாப்பிள்ளை அப்படின்னு வந்து பயப்படுறாங்க கோடீஸ்வரி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ சாப்பிட்றது உட்காரும் போது இலையெல்லாம் போட்டாங்க, உட்காருங்கும் போது மகாவுக்கு பக்கத்தில் வந்து டக்குன்னு போய் இவர் கிறிஷ் உட்காந்துருவாரோன்னு உட்காரலான்னு சூர்யா போகிறதுக்குள்ளார, சூர்யா அங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுன்னு ஓடி போய் ஒரு பக்கத்தில் உட்காந்துடுறாரு கிறிஷ். உட்காந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து எப்படி ஏமாத்திட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்க இவருக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. உட்காந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு பரிமாறும் பொழுது மகா இல்லாமல் எப்படி மாப்பிள்ள நீங்கள் தனியாக இருக்க போகிறீங்கன்னு கேட்டால், எனக்கெலாம் தனியாக இருக்கிறது பிடிக்குமே, நான்லாம் ஜாலியாக எப்பயுமே தனியாக தான் இருப்பேங்கிறாரு இவர். மீசையில் மண் ஒட்டாமல் சூர்யா பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மகா அந்த லெட்டரை காணான்னு தேடினா, அப்பாடா அப்படின்னு ஒரு தேடு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே கிறிஷ் உள்ளார வந்துட்டு, அந்த லெட்டர் எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது சும்மா பிரிண்ட் அவுட்டு, மெயிலில் தான் வந்திருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்ல இவர் முகமே மாறிடுச்சு. என்ன முகம் மாறிடுச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறாரு. இதுக்கு நடுவில் கௌதம் ஒரு பிளான் பண்ணி ஐஸ்வர்யாட்ட, இந்த மாதிரி சமயத்தை நீ உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நீயே உங்கள் அம்மா வீட்டிலே இருந்துடக்கூடாது அப்படின்னு கேட்க, என்ன புதுசாக ஏதோ திட்டம் போடுறீங்களா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறதோட இந்த வாரத்தோட எபிசோட முடியுது. ஸோ இந்த வாரத்தோட எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.